இந்த உடன்பாடு நடக்கிறதுக்கு முதல் நாள் வரைக்கும் உடன்பாடு வருமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்து இப்பொழுது உடன்பாடு வந்திருப்பது இரண்டு கட்சி தொண்டர்களையும் களத்தில் ஒன்றாக சேர்ந்து பணியாற்றும்படி செய்யுமா? அந்த கருத்து முரண்பாடுகளோடு தேர்தலை சந்தித்தால் எப்படி ஜெயிக்க முடியும்? நீங்க இன்னைக்கு மட்டுமல்ல, இதற்கு முன்பு ஒவ்வொரு நேரமும் இந்த கூட்டணி அமையும் பொழுதெல்லாம் எப்படியும் 1 மாசமோ 1.5 மாசமோ இதை பத்தி நாங்க பேசிக்கிட்டு தான் இருந்தோம். இது இந்த சிரமங்கள் எங்களுக்கு ஏற்கனவே நடந்த பிறகு கிரமமாக நாங்கள் வெற்றி அடைச்சிருக்கோம். சிரமங்கள் இருக்கலாம், நான் இல்லைங்கள. ஆனா எங்கள் தொண்டர்கள் தண்ணியும் ஆயில் மாதிரி இல்லை, சர்க்கரையும் தண்ணி மாதிரி நாங்கள் இணைஞ்சிருவோம். அதனால் அந்த கவலை வேண்டியதில்லை. அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப பேர் பத்திரிகையாளர் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், காங்கிரஸில் மட்டும் பேசினார்கள் என்று சொன்னார்கள். இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சிலர் முதல்வருக்கு அறியாமல் அல்லது முதல்வருக்கு தெரியாமல் காங்கிரஸ்காரர்களை பற்றியும் காமராஜரை பற்றியும் கூட்டணியை பற்றியும் இது இந்த கட்சி சிறிய கட்சி என்றையும் ஏகத்தாளம் பண்ணாங்க. ஆனால் அதை பற்றியெல்லாம் பொதுவாக ஊடகங்களில் நண்பர்கள் சொல்லுவாங்கள்ல, வசதி உள்ளவங்களுக்கு வல்லான் வைத்ததே வாய்க்கால்ங்கிற மாதிரி வசதி உள்ளவங்களுக்காக பேசக்கூடியவர்கள் இருக்காங்க பல பேர். அவர்கள் பூரா பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகத்தில் பல நண்பர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், தொடர்ந்து காங்கிரஸை இழித்தும் பழித்தும் பேசிக்கொண்டே வந்தார்கள். நாங்கள் தான் பொறுமையாக இருந்தோம். ஆனால் தமிழக முதல்வர் ஒரு வார்த்தை கூட காங்கிரஸுக்கு விரோதமாக சொல்லவில்லை. அதை முடிவெடுக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களோ திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களோ எதையும் சொல்லவில்லை. எங்கள் தமிழ்நாட்டு தலைவர் செல்வ பெருந்தகையோ எந்த வகையிலும் இந்த மாதிரி சொல்லலை. இடையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக 2 புறத்திலும் பேசியவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அது ஒரு வகையில் நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள